வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்லாம் வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து ஒரு பெரிய தலைவர் வந்து நீ என்ன படிக்கிற என்ன பண்ணுற அப்படின்னு இருந்து கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. யாரும் அவ்வளோ ரெஸ்பெக்டடாக கேட்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து என் கூட தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. எங்களெல்லாம் உட்கார வச்சு பேசி அப்புறம் சாப்பாடு போட்டு எங்களுக்கு அந்த வந்துட்டு போனது வந்து ஒரு என்ன பிக்னிக்கு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பேசினாங்க. ப்ளஸ் போகும்போது அந்த அது என்ன வேஷ்டி புடவை கூட பழம் அதெல்லாம் வச்சு கூட கொடுத்தாங்க கிஃப்ட்டு. இதெல்லாம் யாரும் பண்ணலை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ நல்லா இருக்கு. பர்சனலாக நான் எங்கே வேலை பார்க்குறேன், என்ன படிச்சிருக்க, அப்பாவை பற்றி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. முக்கியமாக நல்லா படிங்க, நல்லா நாட்டுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ இறங்கி பேசுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னை வந்து தனியாக வந்து என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பொலிட்டீஷியனா விவசாயிக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இந்த ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சாலை இப்போ போகிறோம் அப்படின்னாலும் இந்த டிவிகே மாநாடு நடந்த அந்த ஒரு இடம் தான் வந்து கூகுள்லேயே கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஊர் வந்து இருக்கு, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு? அந்த ஊரில் ஆக்சுவலி ஓவராக தண்ணி இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு போனதுலேருந்து என்ன கேட்டால் நிறைய இப்போது எல்லாமே செய்கிறாங்க. தண்ணி அப்புறம் கரண்ட்டு இதெல்லாம் அந்த ஊர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வருதுன்னா அது மாதிரி மாநாடுனால தான் வருதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா விவசாயி போய் கெத்தினாலும் கூத்தாடு போட்டாலும் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இப்படி இவங்கெல்லாம் வர்றதுனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் வருது. ஸோ நல்லா க்ளீனாக வந்து என்னென்ன பண்ணாங்களோ திருப்பியும் அப்படியே லேண்டை தந்துட்டாங்க. எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபென்சிங்லேருந்து. தேங்க்யூ.